மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மாதா தொலைக்காட்சி மற்றும் புனித வளனாரின் பிரான்சிஸ்கன் சபையினரின் சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் சர்வதேச மகளிர் தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. அருமையான தலைப்பு, புதுமை பெண்களும் புதிய சவால்களும். இந்த தலைப்புல ரெண்டு பக்கம் இங்க பேச வந்திருக்காங்க. இவங்களுக்காக நாங்க இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் தலைப்பு அப்படின்னா, அதாவது இன்றைய நவீன உலகத்தில் பெண்கள், அதாவது அது அவங்களுக்கு அந்த நவீன உலகம், இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அது உந்து சக்தியா இருக்கா சவாலா இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி. ஸோ இந்த நவீன உலகம் சவாலா உந்து சக்தியானது பேசுறதுக்காக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சர்வதேச மகளிர் தினத்தில் இப்படி ஒரு தலைப்பை பேசுறதுக்காக நிறைய புதுமை பெண்கள் வந்திருக்காங்க. இங்கே புதுமை பெண்கள் நினைக்கிறவங்களாம் கை தட்டலாம். ஓகே, இன்றைய நவீன உலகம் பெண்களுக்கு உந்து சக்தியா இருக்கா சவாலா இருக்கான்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இதுல யார் உந்து சக்தி? நீங்க சவாலா உந்து சக்தியான்னு பார்த்தா சவால் தான் ரொம்ப சவுண்டா இருக்குது. உந்து சக்தி ஒரு கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கு. உங்களை உந்துறதுக்கே நாங்கள் ஒரு சக்தியா ஏதாவது கொடுக்கணும் போடுற மாதிரி இருக்கே. முதல்ல இந்த டாப்பிக்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நவீன உலகம் அப்படின்னாலே தொழில்நுட்பம் இல்லாமல் கிடையாது. இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாமல் கிடையாது. எனக்கு மைக் இருக்கு, உங்க கையில மைக் இருக்கு, இதெல்லாம் போட்டு காட்ட லைட் இருக்கு, கேமரா இருக்கு, சேட்டலைட் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து தானே எல்லார் வீட்டுக்கும் நம்ம போய் சேர்றோம். அப்போ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு நவீன உலகத்துல கண்டிப்பா தேவை. அப்படி ஒரு தொழில்நுட்ப உலகத்துல நமக்கு எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன் இல்லாமல் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சரிங்களா? அப்போ மொபைல் ஃபோனில் எல்லா செயலிகள் வச்சு தான் நம்ம செயலே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இப்போ நீங்க வந்து அப்படியே ஒரு கியூவில் நின்று அன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, ரேஷன் கடையில் அட்டையெல்லாம் கொண்டு போய் அதில் கையெழுத்தெல்லாம் போட்டு இருந்த காலம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாமே என்ன கார்டு ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் கார்டு இன்னைக்கு வந்ததெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி தான். நீங்கள் போன உடனே எத்தனை நாள் வாங்கினீங்க, என்ன வாங்கினீங்களோ ஒன்றும் வேணாம், நேராக போய் கொடுத்தோமா, கைரேகை வச்சோமா, சர்க்கரையை அழுனோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கலாம். அப்போது தொழில்நுட்பம்ங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஆனால் இது வந்து நமக்கு உத்வேகமாக இருக்கா, உந்து சக்தியாக இருக்கா நம்ம முன்னேற்றத்துக்கு, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கு சில சவாலை கொடுக்குதா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். நீங்களும் நிறைய பாயிண்ட் உங்கள் மைண்டில் யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் யோசிக்கிற சிந்தனை இவங்க கிட்ட இருந்தோம் வலுவா வருதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது, சர்வதேச மகளிர் தினம் போது ஒரு உந்து சக்தியோடய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். யார் பேசுறீங்க இங்க இருந்து? உந்து சக்தி தான் அப்படின்னு. ஸோ இந்த காலத்தில் வந்து எல்லாமே உந்து சக்தி தான். டெக்னாலஜி வந்து எங்கேயோ நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உமன்ஸ் வந்து ஐடி டெக்னாலஜியில் ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து மென்ஸ் மட்டும்தான் ஒரு இடத்துல போக முடியும், ஒரு சிஇஓ பொசிஷனில் இருக்க முடியும், ஒரு மேனேஜர் பொசிஷனில் இருக்க முடியுன்ற லெவலை தாண்டி இப்போ எல்லா ஃபேஸ்புக் சரி, நம்ம யூடியூப் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு சிஇஓ வந்து ஒரு பெண் வந்து அங்கே இருக்காங்க. எதனாலனா அந்த டெக்னாலஜி வந்து அவங்கள மேலே கொண்டு வருது. ஒரு எஜுகேஷன் கூட சரி, ஒரு லேர்னிங், ஸ்மார்ட் கிளாஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஸ்கூல்ஸ்லேயே கிடைக்குது எல்லாமே. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்னால தான் கேர்ள்ஸ்க்கு தேவையான எஜுகேஷன் கிடைக்குது. அந்த எஜுகேஷன் மூலமாக தான் டெக்னாலஜி எல்லாமே வந்து அவங்களோட கெரியரில் டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் இன்னைக்கு புதிய தொழில்நுட்பத்தினால வேலையில், அதுவும் வர்த்தக உலகத்தில் பெரிய அளவில் முன்னேறி இருக்கோம், கல்வியில் முன்னேறி இருக்கோம்னு அவங்க வந்து வின்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எந்த மாதிரி சவால் இருக்குது இதில்? இப்போ ஒரு காலத்துல வந்து பெண்கள் எல்லாம் வந்து அச்சம் மடம் ஞானம் சொல்லிட்டு குனிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப அதே பெண்கள் அச்சம் மடம் ஞானம்லாம் இல்ல, அதே குனிந்து தான் போயிட்டு இருக்காங்க. அதே செல்போனை வச்சுட்டு எதிர்க்க யாரு வராங்கன்னு கூட தெரியாத போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இப்ப செல்போன் வந்து யாருக்கும் வந்து உபயோகமா இல்ல, அது நம்ம தலைக்கு மேல இருக்க கத்தி மாதிரி தெரியாத எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தலைக்கு மேல இருக்கக்கூடிய கத்தி அப்படி இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையாலுமே அது நம்ம தலைக்கு மேல இருக்கிற கத்தி தான். ஓகே, அதை நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்துற வரைக்கும். ஓகே, அப்ப நீங்க என்னதான் நீங்க வளர்ச்சின்னு சொன்னாலும், என்னதான் தொழில்நுட்பம் சொன்னாலும், அன்னைக்கு அச்சம் மனம் நானும் பயிர்ப்பு உன்னை தலை குனிய வச்ச ஒரு உலகமா இருந்த உலகம், போன் வந்ததுக்கு அப்புறமாவும் நீ தலை குனிஞ்சுதானே எப்பவுமே போயிட்டே இருக்க, போயிட்டு நேரா லைட் கம்பத்துல தான் இடிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கோட்டீஸ்வரி, அவங்களுடைய வாதத்துக்கு நீங்க ஏதாவது மறுவாதம் வச்சிருக்கீங்களா? சார், அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து ஃப்ளைட் ஓட்டுற வரைக்கும் பார்த்தா பெண்கள் வந்து தான்
வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாருமே பார்த்தா பெரிய லெவலில் இருக்காங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் தான் காலில் தான் பெண்களே நிற்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுற பெண்ணாக இருக்கட்டும், ஃப்ளைட்டு, கப்பல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் வந்து அவங்க எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு நேர்மையா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. யாரும் குறுக்கு வழியில கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் வளர்ந்துருப்பாங்க. அச்சமரம் நாளத்தோடு தான் வளர்ந்துருப்பாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதுக்கு அச்சமரம் நாளன்றதை விடையே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க அவங்க. ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஒரு டாக்டர் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அங்கே அச்சமரம் நாளன்றதுக்கு அந்த ப்ரொஃபஷனலுக்கு வராது. சரி, இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க, முன்னேறி இருக்காங்க. இதுக்கு தொழில்நுட்பம் எப்படி உந்து சக்தியா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தொழில்நுட்பம்னா எந்த மெடிக்கல் லைன்ல அஸ் மெடிக்கல் லைன்ல நான் சொல்றேன். நானு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆனா அந்த பாப்பா கரெக்டான பாயிண்ட்ல இருக்குதுன்றதுக்கு ஸ்கேன் தான் ஜட்ஜ் பண்ணுது. நிறைய பாப்பா டியூப்ல பிறந்து தங்கி 3 months கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாப்பா அந்த டியூப்ல தங்கியிருக்காங்க. அபார்ட் ஆகிற சிச்சுவேஷன் வெடிச்சு அந்த அம்மாக்கும் சீரியஸ் ஆயிடுது, பாப்பாவும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு அதை எடுத்துடுறாங்க அந்த பேபி. அப்ப அந்த நியூ டெக்னாலஜின்றது அந்த 45 daysல அந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பேபிக்கே ஸ்டார்ட் ஒரு பாசிட்டிவ் அப்படின்றதே வந்து மகப்பேறு காலத்துல ஒரு பெண் வந்து பல அபாயகரமான சூழல்ல இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக மருத்துவ உலகத்துல இந்த தொழில்நுட்பம் பெரிய அளவுல வளர்ச்சி ஏற்படுத்தி அந்த பாசிட்டிவ்னு ஒரு ரெட் அந்த ரெட்ல விழுது பாத்தீங்களா, அந்த தாயோட சந்தோஷம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பா கரெக்டான பாயிண்ட்ல இருக்கா, அதை ஜட்ஜ் பண்றது ஸ்கேன் தான். அந்த டியூப்ல தங்கி இருக்கா, அந்த கரெக்டான பொசிஷன்ல தங்கி இருக்குதான்றதே அந்த பாயிண்ட் தான். அந்த ஸ்கேன் இல்லனா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து கருவுற்று இருக்காங்களா, அவங்க தாய் ஆயிட்டாங்களான்றதே வந்து ஒரு சின்ன அட்டையிலேயே ஒரு சிகப்பு கோடு விழுந்துட்டாலே அவங்களுக்கு சந்தோஷம் வருது. அதுக்கு ஒரு ஆயா ஓடி வந்து கையை பிடிச்சி பார்த்து ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்ல என்னன்னா முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கன்சீவ்ன்றதே ஒரு கோலாகலமா குடும்பத்துல கொண்டாடினது போய் இப்போ டெஸ்ட் டியூப் பேபி சம்மதர் அதெல்லாம் சொல்றாங்க. அதனால வந்து கணவன் மனைவிக்கு இந்த பீரியட்குள்ள இதெல்லாம் நடக்கணும்ன்றதே ஒரு மறந்து போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட டெக்னாலஜி வந்து இப்ப என்னன்னா குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையே இல்லாம போயிடுச்சு. எப்ப வேணா குழந்தை பெத்துக்கலாம். அந்த காலத்துல அப்படி இல்லைங்க சார். என்னன்னாக்கா அதை தான் வந்து நாங்க வந்து தடை செய்யணும். நாங்க சில வீட்டுல கல்யாணம் நடந்து வீட்டுல அடுத்த நாள் இந்த மறு வீடு விருந்தெல்லாம் போவாங்களே, அங்கேயே சில பெருசுலாம் கேட்பாங்க, என்ன வீட்டுல தான் விசேஷம் இருக்கா, ஏய் நேத்து கல்யாணம். ஆமா சார், இவங்க டெக்னாலஜின்ற பேர்ல வந்து பெண்களுக்கிடையே இதை புகுத்திட்டாங்க. அதனால வந்து நார்மலா நடக்கிற எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஓகே, இது ஒரு பெரிய சவால் தான். ஓகே, டெக்னாலஜி இருக்கிறதுனால நாம வந்து இயற்கையா வாழக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்றீங்க. அவங்க அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டு பத்தி சொன்னாங்க சார். சொன்னாங்க அவங்க ஐடி ஃபீல்ட பத்தி. ஆமா சார், இப்போ ஒட்டுமொத்தமா நான் என்ன சொல்றேன்னா இந்த ஐடி ஃபீல்ட்னால தான் சார் ஃபேமிலியே போகுதுன்னு சொல்றேன் சார். ஏன் சொல்றீங்க? ஆமா சார், ஏங்க ஐடி ஃபீல்டுக்கு தாங்க ஃபேமிலியே போகுது, நீங்க என்னன்னா ஐடி ஃபீல்டால ஃபேமிலி? அதுதான் சார், என்னைக்கு வந்து பெண்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ அதை வந்து நல்ல முறையில கொண்டு போகல. ஏன்னா அது உள்ளேயே குடும்பத்துல பிரச்சனை, நீ சம்பாதிக்கிறியா நான் சம்பாதிக்கிறியா அப்படின்றது. பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் படிச்சு நாங்க வந்து ஐடில நின்னா கூட எங்களை வந்து தட்டுறாங்க. இப்போ வந்து நாங்க வந்து எங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து 12 மணிக்கும் டியூட்டி முடிச்சுட்டு வரதுக்கு எங்களுக்கு ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, பத்தியா இவ பொண்ணை பெத்து வச்சிருக்கா பாரு, அந்த இடத்துல எங்களை அடிச்சிடுறாங்க சார். தொழில்நுட்பம்லாம் என்ன வளர்ந்தாலும் பெண்கள் அதை படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் தொழில்நுட்பம்லாம் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. அக்கம் பக்கத்தில் அவங்க தொழில்நுட்பம் இன்னும் மாறவே இல்லை, அது பெரிய தொழில்நுட்பமாக இருக்குது. பக்கத்து வீட்டு பாட்டி பக்கத்து வீட்டு ஆன்டி எல்லாம் வந்து சிசிடிவி மாதிரி கண்டதை பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை வச்சுருக்காங்க சார். அதுக்கு தான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்திருக்குல்ல சார். பாருங்க மேடம், பாருங்க மேடம், நீ எதுக்கு ஆபீஸ்க்கு போறீங்க? அக்கம் பக்கம் பேசணும் நமக்கு அவசியம் இல்லையா சார்? வீட்லயே உட்காந்து நம்ம டெக்னாலஜி இருக்குங்க சார், வீட்ல எல்லாமே யூஸ் பண்றோம். எல்லாமே இருக்கும்போது அடுத்தவங்க பேசுற அளவுக்கு நம்ம நடந்துக்கலையே சார். அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாமே வீட்லயே வந்துடுச்சுங்க சார். கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாமே நம்ம வீட்ல இருக்கும்போது அக்கம் பக்கம் பேசுற அளவுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்களே சார். ஓகே, வீட்லயே உட்காந்து தொழில்நுட்பம் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொம்பளையா வீட்லயே இரு, அது உனக்கு வசதி. இப்படி சொல்லல சார். அவங்க வெளிய போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சமுதாயத்துல வந்து 4 பேர் பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல சார். நம்ம வீட்டிலேயே நம்ம ஐடி ஃபீல்டுல இப்ப எல்லாமே முக்காவாசி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாங்க. சோ நம்ம வீட்டுல பண்ணின்னு இருக்கும்போது அக்கம் பக்கத்தவங்களுக்கு தெரிய போறது இல்ல சார். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெளியே போறாங்க இதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையே கதையே வேறங்க, நாங்க வீட்லயே ஆபீஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆண்கள் ஈக்குவலுக்கு வந்து பெண்கள் வந்து டெக்னாலஜியில் வந்து ரொம்ப வளர்ந்துட்டுன்னு சொன்னாங்க. வளர்ந்துட்டாலும் பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லை. டெக்னாலஜி வழியாக நிறைய வந்து பாதுகாப்பு இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க. ஒரு பயந்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏதாவது
கேமரால வந்து ஏதாவது அப்படின்னு ஒரு எல்லாமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். சவாலாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் ஒரு மாதிரி பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன யாராவது கேமரால பார்த்துட்டே இருக்காங்களா அப்படின்னு பயப்படுறதா சொல்றாங்க. சார் யார் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னது ஃபர்ஸ்ட்? அதுக்காக நமக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டே. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ SOS ஆப்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பெண்கள் காவல் நிலையம் சொல்கிறாங்க. நைட் இந்த மாதிரி ஐடி பெண்களுக்காகவே நைட் வந்து இப்போ ரோந்து வராங்க போலீஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாருமே தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா தனியாக பஸ் விட்டுருக்காங்க. இது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாமே பாதுகாப்பு தானே. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க அச்சம் மடம் ஞானும் தலை குனிஞ்சிட்டு போனாங்கன்னு. அப்ப தலை குனிஞ்சிட்டு இருந்தாலும் சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப நாங்க கையில மொபைல் பார்த்தாலும் சுத்தி என்ன நடக்குது, வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். யாராவது எங்க கிட்ட கேட்டா கூட எங்களால சொல்ல முடியும். அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இவங்க சொன்னாங்க ஐடி டெக்னாலஜி சொசைட்டி என்ன சொல்லணும். சொசைட்டிங்கிறது யாரு? ஒவ்வொரு குடும்பம் தானே சொசைட்டி. அந்த ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு ஒரு பெண்ணு வந்து நல்ல கல்வியோட ஒரு எஜுகேஷனோட போயிட்டா அப்ப அவ எல்லாருமே என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கே அந்த பொண்ணு அந்த மாதிரி தானே போகும் தானே நினைப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் ஒரே மைண்ட் செட் வரும்ல. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு பாரு எவ்வளவு அருமையா படிச்சு நல்லா வெளியே போய் நல்லா 4 காசு சம்பாதிச்சு நல்ல பேரும் புகழெல்லாம் வாங்குதுன்னா என் பிள்ளைய அந்த மாதிரி படிக்க வைப்பான்னு ஒரு முன்னுதாரணமா படியை தாண்டி நாங்க படிச்சுட்டு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உந்து சக்தி அதை தான் நாங்க சவாலா சொல்றோம். அது என்னங்க? ஏன்னா எல்லாரும் அதை போட்டு திணிக்கிற மாதிரி தான் பண்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ முன்னேறிட்டாங்க பாரு அந்த பொண்ணு வந்து படிச்சிருச்சு நீயும் போயிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அது ஒரு திணிப்பை தான் நாங்க உண்டாக்குறாங்க பிள்ளைங்க மனசுல. நீங்க உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன படிக்கலாம் சொல்லாதீங்க. படிக்க சொல்லாத நான் சொல்லல. அப்படி நான் சொல்ல வரல. படிக்கணும். ஆனா அவங்க படிக்கிற அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க படிக்கிறாங்கன்றது அவங்க போக்குல தான் வேணும். அதை வந்து திணிக்க கூடாது. அப்படி ஒரு திணிப்பு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வர்ற சூழ்நிலை எப்படி இருக்கு? 24 மணி நேரமும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க அந்த லேப்டாப்பும் சரி அந்த கம்ப்யூட்டரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற அந்த டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கணும்னா அப்பெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு திறன் வந்து நம்மளுக்கு இருந்தது. இப்போ அந்த திறன் நம்மளுக்கு இல்லாமையே போயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 24 மணி நேரம் நம்ம அதை தான் பார்க்குறோம். எது ஒன்று செய்யணுன்னாலும் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னு சொன்னாலும் அந்த ஒரு கூகுள் இங்கே போனோம் நம்ம அதை சொல்கிறோம். அப்படி சொல்கிறோம். ஆனால் இதே அப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு போக வேண்டிய இடம் அண்ணா ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட அண்ணா இந்த இடத்துக்கு போனோண்ணா எங்கண்ணா எப்படின்னா போகணும் சொன்னாம்மா இப்படி போயிட்டு அப்படி திரும்பமா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மேப்பை நம்ம போடுறோம் சுற்றி வரோம் 10 நிமிஷத்துக்கு போக வேண்டிய இடத்துல அது 1/2 hour ஆயிடுது. அந்த டெக்னாலஜி சவாலாக தானே இருக்குது அந்த இடத்துல. அது ஒன்றும் இதுவாகவே இல்லையே. நீங்கள் வந்து ஒரு தொழில்நுட்பம்னு சொல்கிறீங்க, பயங்கரமாக அவங்கள போட்டு மடங்கியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தொழில்நுட்பம் சொல்கிறீங்க, நாங்கள் ஃபோனை பார்த்து உலகத்தை தெரிஞ்சுக்கணுன்றீங்க. அங்கிள் சென்ட் தாமஸ் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் அப்படி போமா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. கூகுள் சென்ட் தாமஸ் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகிறது, இப்படி போ அப்படி போ இப்படி போ அப்படி போன்னு ஒரு வயிற்று வலிக்கு வந்தது பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் அது வீங்கிற அளவுக்கு நம்ம சுற்றி பிரச்சனை ஆகுது. பாருங்க கூகுள் பண்ற பிரச்சனைய. கூகுள் பண்ற பிரச்சனை இல்ல சார். அது அங்கங்க வந்து மெட்ரோ எல்லாம் நோண்டி வச்சுட்டு இருக்கான். கூகுள் வந்து உங்களை கரெக்டா கொண்டு போறான். அவ சொல்லுவாரு நேரா போய் ரைட் சைடு போங்க. நேரா போய் ரைட் சைடு போனா அங்க வந்து சைதாப்பேட்டை பெருசா ஒரு ட்ராக் நோண்டி வச்சிருக்காங்க. அதான் ஒரே வழி ஒரே பக்கம் தான் போகணும் ஒரே பக்கம் தான் வரணும். கூகுள் மேப் கரெக்டா எந்த இடத்துக்கு போறோமோ அவர் அந்த லைனை போட்டு கரெக்டான கொண்டு போய் விராச்சிச்சு. அவரே கேட்கல அண்ணா சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பக்கம் போகணும்னு கூகுள் மேப் வந்து யார்கிட்ட போய் இன்னும் கேட்க போறது இல்ல. அவரே கொண்டு வந்து கரெக்டா கொண்டு போய் விட்டுருவாரு கூகுள் மேப்ல. இப்ப எனக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா நான் கடைக்கு போகணும் அவசியமே இல்ல. நான் எதுவுமே போக வேண்டியல. நான் உட்காந்த இடத்துல ஆன்லைன்ல வாங்கிடுவேன். டெக்னாலஜி. ஒரு மெடிசன் வாங்கணும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மெடிசன் டாக்டர் கிட்ட போறேன். நல்லா இருக்கு. டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் இந்த மெடிசன் 1 மந்த்துக்கு வாங்குங்கன்னு சொல்றாரு. நான் அதை ஆன்லைன்ல போடும்போது எனக்கு அந்த மெடிசன் வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துடுறான். ஓகே ஆன்லைன்ல இருக்குது. உங்களுக்கு என்னதான் வேணும், என்ன ஸ்கேன், இந்த ஸ்கேன் போய் எடுத்துட்டு வாங்க. இந்த ஸ்கேன் அப்டமன் ஸ்கேன் பெல்வி ஸ்கேன் ஏதோ ஒரு ஸ்கேன் சொல்றாங்க. நம்மளுக்கே தெரியாத ஒரு ஸ்கேனு. அந்த ஸ்கேன் போட்டாக்கா எந்தெந்த ஸ்கேன் எந்தெந்த இடத்துல எத்தனை மணிக்கு ஓப்பன்ல இருக்குன்னு அப்படியே காட்டுறான். அந்த ஃபோன் நம்பர் இருக்கு அதுல. அந்த புரோட்டோகால் இருக்கு. எந்த டாக்டர் பண்ணுவார். இப்போ கேஸ்ட்ரோஎன்டராலஜி எண்டோஸ்கோப்பின்னு போடுறாங்க. அந்த எண்டோஸ்கோப்பி எங்க எடுப்பாங்கன்னு அந்த மக்களுக்கு தெரியாது. எண்டோஸ்கோப்பி விச் ஹாஸ்பிட்டல் சும்மா அவன் டைப் பண்ணாமே போதும் கூகுள்ல. எண்டோஸ்கோப்பிக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இதோட அமௌண்ட் இவ்வளோ, இந்த டைமிங் இது, இதோட PRO நம்பர் இவ்வளோ. பக்கத்துல கால் பண்ணாம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாம போயிட்டே இருக்கான். போய் நேரா போய் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. மருந்து வாங்கலாம்,
ஹாஸ்பிட்டல் விஷயங்கள் தேடிக்கலாம், தேவையான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். சார் இவங்க சொன்னாங்களே கூகுள் மேப் வந்து நேரா கொண்டு போய் விட்டுறோம், பள்ளம் இருக்குன்னு. எத்தனை பேர் ஆத்துல விழுந்த கதெல்லாம் தெரியாதுங்களா? சரிங்களா? பாக்கலீங்களா? வண்டி ஏன் சார் மேப் போட்டு வயக்காட்டுல போய் இறங்கிடுச்சு ஒரு காரு. ஆத்துல இறக்குன கதெல்லாம் தெரியாதுங்களா? அவங்க அப்ப கேட்கலீங்களா? நியூஸ் பாக்குறது இல்ல சார். டெக்னாலஜி வளர்த்தாங்க சார். கேக்குறாங்க அவங்க டெக்னாலஜியை வளர்த்தாங்க, ஆனா நியூஸ் பாக்குறது இல்ல. எல்லாத்தையுமே சொல்றாங்க பாருங்க, போன்ல பாத்துட்டு இருக்காங்க. லிப்ஸ்டிக்கையும் புடவையும் போன்ல பாத்துட்டு இருக்காங்க. எவன் ஆத்துல விழுந்தான்னு பாக்கல. சரிங்களா? அதுதான், அதனாலதான் இப்ப சொல்றாங்க. அப்போ விவசாயிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்க 10 ரூபாய் தக்காளிய இப்ப 10 ரூபாய் அவங்க வந்து குடுக்குறாங்க, நீங்க அதை 40 ரூபாய் குத்தாலும் வீட்டுல இருந்து வாங்கிக்கிறீங்க. அப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க உங்களுக்கு? அப்ப அவங்க எல்லாம் விக்கிறவங்க அப்படியே தான் இருக்கணுமா? இப்ப ஒரு மருந்து இவங்க சொல்றாங்க, மருந்தை வந்து நாங்க வீட்ல இருந்தே வாங்குறோம். அது கரெக்டான மருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வீட்ல இருந்து அதை வாங்கி போட்டுப்பீங்க. அப்ப நான் கேக்குறேன், இதே மெடிக்கல் ஷாப்ல வாங்குனா கரெக்டான மருந்தா இருக்குமா? மெடிக்கல் ஷாப்ல அது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த மெடிக்கல் ஷாப்லயும் கொடுக்க மாட்டாங்க. எந்த மெடிக்கல் ஷாப்லயும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எங்கேயுமே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் சார் இன்னொன்னு வந்து என்னன்னா, இதே எங்க சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலே சொல்றேன், இப்ப மெடிசன் வாங்கினாங்கன்னா அதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் இது எப்படி சாப்பிடணும்னு கேக்குறாங்க. வாயில தான் இதுல என்ன இருக்கு? காலையிலேயே அதை எத்தனை வேளைக்கு எப்படி சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு முன்னாடியே பின்னாடியே எப்படி அவங்க எழுதி இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்காக டாக்டர்கிட்ட போய் கேக்குறாங்கல்ல. அதை வீட்ல இருந்து நீங்க பண்ண முடியுமா? அவங்க சொன்னாங்க சின்ன அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெலாம் வந்து இன்னும் ரன் ஆகலை, அக்ரிகல்ச்சரில் இருக்கவங்களாம் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இப்போ கோவிட் டைம்லேயும் சரி, ஆஃப்டர் கோவிட்லேயும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன் நம்ம வாங்கும் போது யார் மூலயமா வாங்குறோன்னா ஒரு ஸ்மால் டெண்டர் மூலயமா, அவங்க மூலயமா தான் நம்ம வாங்குகிறோம். அவங்கக்கிட்டேருந்து ஒரு பர்சன் தான் நம்மளுக்கு வாங்கி சேல் பண்ணுறாங்க. ஈவன் அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கலாம். அதனால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. வித்தவுட் டெக்னாலஜி அது வந்து டெவலப் ஆகல. இப்போ நீங்க வந்து டெக்னாலஜியான இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. பெண்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன, எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன? எம்பவர்மெண்ட் எப்படின்னா, இப்படி சொல்றேன்னா, அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து தனியா ரூரல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து செஞ்சுட்டு இருந்தா, எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சாரி நெசவு இது மாதிரி செய்கிறாங்கன்னும் போது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் போகிறதுக்கு நம்ம எங்கேயும் தூரத்தில் இருக்கோம், அதனால நம்மளால போய் வாங்க முடியாது. ஆனால் இப்போ ஆன்லைனில் நம்மளால ஈஸியாக அதை வாங்க முடியும். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு டெண்டர் தான் நம்மகிட்ட வாங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கும் தான் தரும், நம்ம தராமல் போக போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்குது. அதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரூரல் அர்பன் மிஷன் சொல்லி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வசக்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய மிஷன்ஸ் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்த பெண்கள், சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க, அவங்க ஒரு மார்க்கெட்டில் கொண்டு வந்து அதை விற்கணும். நான் செய்கிற கைவினை பொருட்களோ இல்லை ஒரு நெசவு தொழிலோ ஏதோ ஒன்று செய்கிறேன்னா அதை கொண்டு வந்து விற்கணும். நானே வீட்டில் வந்து துணியை தைச்சு ஒரு டைலரிங் வேலை ஒரு பெண் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஆளை கிளைண்ட்டை பிடிச்சி போய் நான் தைப்பேன் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறதுக்கு தண்ணி பிடிக்கிற இடத்துல போய் பேச்சு கொடுத்து ஆளை பிடிக்கணும். இப்போ அதுக்கு தேவையே இல்லையே. நான் வந்து கோட்டீஸ்வரி டெய்லர் அப்படின்னு நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு வர போகிறாங்க. உங்களுடைய தொழில் அங்கே வந்து வளரப்போகுது இல்லையா? அந்த வளர்ச்சி அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சூப்பராக சொன்னீங்க, வெரி குட் வெரி குட். இங்கே என்ன சவால் இருக்குது? அதனால தான் நேரடியாக கொடுத்தா 10 ரூபாய்க்கு கொடுக்குறதை இவங்க ஆன்லைனில் கொடுத்துட்டு 500 ரூபாய்க்கு வாங்குற சூழ்நிலை வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கடையில் போனால் பேரம் பேசி அதை வந்து கம்மி விலையிலே வாங்க முடியும். ஆனால் வந்து இவங்க இந்த ஆப்புன்றதுல வந்து கொடுக்குற காசை போட்டு அப்படியே வாங்குற சூழ்நிலை வருது. இது எங்களுக்கு ஒரு சவால் தானே இருக்குது. நாங்கள் கம்மி விலையில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இவங்க பண்ணுற டெக்னாலஜியை வளர்க்குறோன்றது எங்களுக்கு வந்து அது ஒரு சவால். ஸோ பெண்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஆன்லைனில் வாங்கி கப்பங்கட்டியே எங்களுக்கு காலியாக போகுது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒரு அத்தியாவசிய பொருளாக இருந்தாலும் 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 90 ரூபா நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வருது. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக போய் வாங்குறது அது ஒரு ஆள் தான் பயனடைகிறாங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கினோன்னா அவங்க வந்து அந்த விவசாயிகிட்ட இருந்து தான் அவங்க வாங்குறாங்க, அவங்க வந்து இன்னொருத்தர் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதில் வந்து நம்ம கிட்ட வருது. அதனால 3 பேர் பயனடைகிறாங்க அந்த டெக்னாலஜினால. டைரெக்டாக போய் வாங்கினா அவங்க ஒருத்தர்கிட்ட அவங்க நம்ம பேரம் பேசி கம்மி பண்ணி வாங்கலாம். இப்போ நம்ம டெக்னாலஜி இதுவில் வாங்குறதுனால விவசாயிக்கிட்ட வாங்கி அவங்க கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் அது இதுக்கு வருது. அப்புறம் அதுல அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வருது. இதனால 3 பேர் பயனடையலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு விவசாயி ஒரு பொருள் விற்கிறாங்க, இப்போ ஒரு பாட்டி வந்து கீரை விற்றுக்கிட்டு இருக்காங்க.
அவங்க கிட்ட நீங்கள் நேராக போய் வாங்குறீங்கன்னா அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு எவ்வளோ அப்படின்வீங்க. அந்த பாட்டி 30 ரூபானோ. ஐயோ 30 ரூபாயா, ரொம்ப அநியாயமாக இருக்கே. சரி 20 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. சரி ஒரு 15 ரூபாய்க்கு கொடுங்க, 10 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசி அந்த வயசான பாட்டி விற்க வேண்டிய 30 ரூபா கீரை 25 ரூபா கீரையை 10 ரூபாய்க்கு பேரம் பேசி குறைச்சிடுறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 30 ரூபா கீரை பாட்டிக்கிட்ட 30 ரூபா கொடுத்து நாங்கள் ஆன்லைனில் போட்டுக்கிறோம், ப்ளஸ் ஒரு 10 ரூபா நாங்கள் அடிஷ்னலாக அந்த இந்த சார்ஜ் போட்டு சர்வீஸ் சார்ஜை போட்டு வாங்கி கொண்டு வந்து டெலிவரி சார்ஜை போட்டு 35 ரூபாய்க்கு கீரை வருது. அதனால தானே சொல்றோம் எங்களுக்கு லாஸ்ன்னு. நீங்க ஏன் நீங்க இப்போ பாட்டிக்கு லாஸ் இல்லையே அப்படிங்கிறாங்க அவங்க. சார் அந்த உறவு அந்த பண்றாங்க இல்லையா சார், பாட்டி கிட்ட பேரம் பேசி வாங்குற அந்த உறவுன்றது எவ்வளவு நல்லது தெரியுமா சார்? நாங்க வந்து உறவை வளர்க்கறோம். அந்த பாட்டி அவங்க நேர்ல பாக்குறாங்க. இவங்க நாளைக்கு அந்த பாட்டி அந்த ஏரியால இல்லைன்னா ஏன் அந்த பாட்டி இல்லைன்னு அவங்களால பேச முடியும்? அந்த உறவு அது உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஆப்ன்றதை ஏற்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அப்ப உறவு எப்படி சார் வளரும்? அப்புறம் சமுதாயத்துல வந்து என்ன நீங்க கொண்டு வர முடியும்? ஆப்பை மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க. அந்த உறவை நான் டெஸ்ட் பண்றேன். மைக்கு பிடிங்க. அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அரைக்கீரைனா பெருசா இருக்கும், அரைக்கீரைனா பெருசா இருக்கும், இலை பெருசா இருக்கும். சிறுகீரைனா கொஞ்சம் அந்த சின்ன அந்த தண்டு வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கும், தண்டு மெலிசா இருக்கும், அதை சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. முளைக்கீரைனா அந்த வெந்தயங்கிற மாதிரி முளைக்காம இருக்கும், வெந்தயக்கீரை மாதிரி இருக்குமா சார்? அந்த கீரையுடைய பெனிஃபிட்டே நீங்க கோகுல தான் சார் பாக்குறீங்க. எங்க கோகுலா? அது பேர் கூகுள். ஓகே ஓகே. அந்த கீரையுடைய பெனிஃபிட்டே நீங்க நெட்ல தான் சார் ஓபன் பண்ணி பாக்குறீங்க. அரைகீரையுடைய என்ன பயன், சிறுகீரையுடைய என்ன பயன்? அதுதான் அவங்க சொல்றாங்க. பாட்டியை விட்டீங்க, நீங்க வந்து ஆப்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிக்கிட்ட அதானே சொல்றீங்க. பாட்டிக்கிட்ட அக்கா இது என்ன, இது வயிற்று புண்ணை போக்கும் தெரியுமான்னு பாட்டியே சொல்லி கொடுத்து கீரை வைக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு வந்து வயிற்று புண்ணுக்கு என்ன கீரைமா சொல்லுங்கம்மா. வயிற்று நீங்க பேசக்கூடாது. வயிற்று புண்ணுக்கு என்ன கீரை? மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையா? மணத்தக்காளி. புளிப்பா இருக்கிற கீரை என்ன? புளிச்ச கீரை. ஓகே. யூடியூப்ன்ற ஒரு அநியாயத்தை இவங்க சொல்றாங்கல்ல சார். ஒரு காலத்துல வந்து பெண்களை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கும்போது தாய் சுற்றத்தாரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி சமைக்கணுண்டி, அப்படி சமைக்கணுண்டி, அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த காலம் போய் இந்த யூடியூப் இப்போ எப்படி இருந்தாலும் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா யூடியூப் இருக்கு. இந்த யூடியூப் வந்து செஞ்சு முடிச்சிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து காட்டுறாங்க நமக்கு, இதை போடுங்க அதை போடுங்கன்ட்டு. இவங்களுக்கு அளவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதுக்காக வந்து நம்ம தேவையில்லாத பணம் விரயம் ஆகுது சார். என்னன்னா வந்து 100 நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அந்த காலத்துல வந்து பாட்டி அப்பத்தாலாம் செஞ்சாங்க 100 கிராம் 1 கிலோ வாங்கி அவ்வளோ பேருக்கு செய்வாங்க. இப்போ வந்து அவங்க காட்டுறதை பார்த்து நாங்கள் 1 கிலோ 2 கிலோ வாங்குறதுனால எங்களோட பணம் தான் விரயமாகுது. பாருங்க, நீங்க தேவையில்லாம எங்களை ஆசையை தூண்டி எக்ஸ்ட்ரா வாங்க சொல்றீங்க. எங்க பாட்டி அப்படிதாங்க. ஒரு தடவை யூடியூப்ல காமிச்சேன், பாட்டி இங்க பாரு சீஸ் வடை அப்படின்னு. வடையை 2ஆ வெட்டி அதுக்கு நடுவில் சீஸை வச்சு திருப்பி கல்லில் வச்சு அப்படி இழுத்தா நூல் நூலாக வந்தது. என் பாட்டி சொல்லிச்சு, ஏய் அது கெட்டு போன வடடா, கெட்டு போனாதான் நூல் நூலாக வரும், அதை போய் தின்றியே அப்படின்னுருச்சு. பாருங்க பாருங்க, நீங்க வந்து தேவையில்லாம எங்களை செலவுக்கு அதிகமாகறீங்க. அவங்க ஏதோ சொல்ல வராங்க சார். அப்போ வந்து யூடியூப்ல வெறும் ரசம் சாதம் காரக்குழம்பு அப்படிதான். ஆனா இப்போ அப்படி இல்ல, மந்தி பிரியாணின்றாங்க, ஹைதராபாத் பிரியாணின்னு போறாங்க. நிறைய டிஷ்ஷஸ் நம்ம அதுல பாக்குறோம். எப்படி செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும்னு. எப்படி செய்யறோம் நிறைய பேர் பாக்குறது இல்ல, எப்படி சாப்பிடணும்லாம் வேற பாக்குறாங்க. இந்த பிரியாணியை இப்படி கையில எடுத்து அதுக்கு நடுவில் ஒரு பீஸை வச்சு அப்படிதான் சாப்பிடணும். நிறைய டிஷ்ஷஸ் வந்து மன்னிக்கிறேன், நிறைய பேர் தவக்காலத்துல ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பாங்க. நாம அவங்க ஆசையை தூண்டுறோம், இதெல்லாம் செய்யக்கூடாது. சொல்லுங்க. நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம யூடியூப்ல தான் சார் கத்துக்கிறோம். சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே. ஒரு சிக்கன் கறினாலும் இல்ல மட்டன் கறினா யூடியூப்ல தான் கத்துக்கிறோம். அதை வந்து யாரும் கெட்ட விதமா எடுத்துட்டு போறது இல்லையே. எங்களுக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருட்களை நாங்க எப்படி செய்யறது அப்படின்னு நாங்க கத்துக்கிறோம். சொல்லுங்கம்மா. என்ன அவங்க சொன்னாங்க, யூடியூப்ல வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அந்த பொருளை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது, நம்ம வந்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியும். நீங்க பார்த்த மட்டன் குழம்பும் நீங்க பார்த்த சிக்கன் குழம்பும் 2 வித்தியாசம் தான். சிக்கன் குழம்பு கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கும், மட்டன் குழம்பு கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஆனா அது சாப்பிட்டு பார்த்தாதான் எப்படி இருக்கும்ன்றது நீங்க நிஜமா அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். சும்மா அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் சார் பண்ணி பார்க்க சொல்றோம் எப்படி இருக்கு. நாங்க தான் அளவு சொல்லிடுறோம்ல, 200 ml போடுங்க 100 ml போடுங்கன்னு சொல்றோம்ல, போட்டா வரப்போகுது.
ஓகே. என்னதான் நம்ம யூடியூப்பை பார்த்து சமைச்சாலும் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது சக்ஸஸ் ஃபெயிலியரான்ற ஒரு சவாலே நமக்கு கிடைக்குது இல்ல சார். அதான் அவங்க செஞ்சு பார்க்கறாங்களா? அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது எல்லாமே மொத்தமாவே வேஸ்ட் இல்ல. இந்த திங்ஸ் எல்லாமே நீங்க தானே ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு மிஸ்டேக் கிடையாது. யூடியூப்ல பார்த்து நம்ம சமைக்கிறோம். அவங்க வந்து எனக்கு கூட சமீபத்துல என் நண்பர் ஒருத்தர் வந்து சமைச்சாருங்க. அதாவது பெண்கள் சமைக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து தவறு. எல்லாருமே சமைக்கணும், எல்லாருக்குமே சாப்பிட தெரிஞ்சுன்னா எல்லாருமே சமைக்கணும், சமத்துவ உலகத்தை நோக்கி நம்ம போகிறோம். ஆனால் அவர் யூடியூப்பை பார்த்து சமையல் கற்றுக்கிட்டார். அதில் வந்து இந்த மாதிரியான கரண்டியில் இத்தனை கரண்டிஸ், இந்த கரண்டியில் சொல்லுவாங்க இல்லையா, தேக்கரண்டி, அப்புறம் மேஜை கரண்டி, தேக்கரண்டி அப்படிங்கிறது. இந்த மேஜை கரண்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அடுத்த இது போடுறதுக்கு அவர்கிட்ட தேக்கரண்டி இல்லை. அதனால் அவர் உப்பே போடல அந்த சாப்பாடில். ஏண்டான்னா என்கிட்ட தேக்கரண்டி இல்லை, அந்த தேக்கரண்டி வாங்கினா தானே அந்த உப்பு பண்ணும், உப்பை கையில் கூட எடுத்து போடலாம் அப்படிங்கிறது அந்த யூடியூப் வீடியோ அவனுக்கு சொல்லித்தரல. புரியுதுங்களா? ஸோ அதனால் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. யார் வரும்போது ஃபோன் பண்ணி ஒரு தேக்கரண்டி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி. எதுக்கு? நாங்கள் உப்பு போடணும், அதுக்காக நான் தேக்கரண்டிக்காக வெயிட் பண்ணுறேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? சொல்லுங்கள். யூடியூப்ல பார்த்து லிப்ஸ்டிக் எப்படி போடணும்னு கத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா மத்த பேர் யூடியூப்ல லிப்ஸ்டிக் எப்படி போடணும்னே கத்துக்கிறது இல்ல. சில பேர் தவறா அது யூஸ் பண்ணி கும்மிடி பூண்ட்ல 5 வயசு பொண்ணை 3 பேர் பாலியல் தொல்லை செஞ்சு அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னா நான் யூடியூபை பார்த்து போனோம்னு சிம்பிளா சொல்றாங்க. அப்ப எதுனால காரணம்? யூடியூப் தானே காரணம். அந்த விஷயத்த கூட கொண்டு வந்து யூடியூப் தானே இந்த மாதிரி சாவடிச்சிட்டோம் அப்படின்ற மக்களுடைய நாலேஜ்க்கு கொண்டு வந்ததே அவேர்னஸ். அந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது. யூடியூப்ல போங்க, என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க, அது ஒரு அவேர்னஸ். யூடியூபை பார்த்து அவங்க கொலை பண்ணானா அந்த சிச்சுவேஷன் திருப்பி கிரியேட் ஆகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அவேர்னஸ், யூடியூபுக்கும் ஒரு அவேர்னஸ், எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ், பப்ளிக்கும் ஒரு அவேர்னஸ். ஓ இந்த மாதிரி குழந்தை இப்படி போனால இந்த இடத்துல இப்படி ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை அப்படி அனுப்பக்கூடாது, அந்த இடத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதே அந்த ஆன்லைன், அந்த நியூ டெக்னாலஜி தான் அவேர்னஸ். ஏதோ ஒரு ஊரில், ஒரு கண்ணு காணாத ஊரில் ஒரு பொதக்குழியில் ஒரு சின்ன குழந்தை விழுந்துடுச்சுன்னா அந்த குழந்தைய இந்த டிவியில் காட்டுறான் நம்மளுக்கு, குழந்தை வந்து பொதக்குழியில் விழுந்துடுச்சு. நம்ம நாலேஜுக்கு இன்னைக்கு ஒரு விஷயமும் நம்ம நாலேஜுக்கு கொண்டு வரதே நியூ டெக்னாலஜி தான். நாளைக்கு ஒரு மர்டர் நடக்குது, நம்ம அந்த இடத்துல தூரமாக நிற்கிறோம், பார்க்குறாங்க ஆக்சிடென்ட்டு, அதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் கூட அது நம்மளுக்கு டாக்குமெண்ட்டாக நிற்குது, நியூ டெக்னாலஜி. அல்ல சார் நான் பார்த்தேன், அவன் தான் அந்த வண்டியை இடிச்சான்னு சொன்னால் கிடையாது, ஓரல் கிடையாது. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது நீ ஒரு ஃபோட்டோ எடுத்தாலோ, ஒரு போலீஸ் நம்மளை வந்து பேசும்போதோ, ஒரு அவதூறாக பேசினா கூட அந்த ஃபோட்டோ பயப்படுறாங்க பாருங்கள். ஏன்னா அந்த விஷயம் வந்து பப்ளிக்கு போயிடும். நியூ டெக்னாலஜி எல்லாமே. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சிடென்ட் நடந்து விழுந்திருந்தாலும் அங்கே போய் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரே ரத்தமாக இருக்குது அப்படின்லாம் வீடியோ போடுறாங்களா? அது என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது வளர்ச்சியா? அதே யூடியூபுக்கு ஆசைப்பட்டு தான் தான் ஃப்ரெண்டு தண்ணியில் அடிச்சுட்டு போறான்னு தெரியாம கூட அவன் வீடியோ எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தான். ஏன்னா யூடியூப் கரெக்ட். அதே தான் வந்து நமக்கு திருப்பி அதே அந்த கீழே விழுந்தனா கூட, அந்த கீழே விழுந்தவனே எஸ் ரீல்ஸ் போட்டு கீழே விழுந்தனா கூட இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி கீழே விழுந்திருக்காங்க, நீங்க அதை செய்யாதீங்கன்னு கொண்டு வரதும் நியூ டெக்னாலஜி தான். அப்படி கொண்டு வராங்க. நீ என்னெல்லாம் பண்றியோ அதை கொண்டு வராங்க உங்களுக்கு, உங்க நாலேஜ்க்கு செய்யாதீங்க. இங்க பாருங்க, உங்களை பார்த்து பயந்து அவங்க மைக்க வாங்கினாங்க ஏதோ பேசலான்னு. என்ன சொல்றீங்க? நீங்களே புள்ளிய கிள்ளி விட்டு நீங்களே தொட்டில் ஆட்டி விடுவீங்களா? நீங்களே யூடியூபை பார்த்து நீங்களே அது தவறான செயல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இதுதான் அவங்க தான் பண்ணாங்க. நாங்க நியூ டெக்னாலஜி கொண்டு தான் வர முடியும். நியூ டெக்னாலஜி பயங்கரமா கொண்டு வரணும். சரிங்களா? நீங்க வந்து கழுத்தா இருக்கிறது, கொலை பண்ணல ஏமா பாக்குற எவ்வளவு விஷயம் இருக்குது நியூ டெக்னாலஜில. என்ன இல்லன்றீங்க? ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு பெண் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க, நியூ டெக்னாலஜி மூலமா. அததான் நாங்க சவால்னு சொல்றோமே. இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் பேசினா டெக்னாலஜி வளர்ச்சி, நியூ டெக்னாலஜி ஒரு நிமிஷம். நீங்க எல்லாரும் பேசுனீங்கன்னா ஒண்ணுமே நமக்கு புரியாது. என்ன சொல்றாங்க? நாங்க வந்து புதிய தொழில்நுட்பமா ஒரு கத்தி எடுத்து வந்து கொடுத்துருவோம், அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்க வேலை தான். அது நீங்க கையை வெட்டிக்கிட்டீங்கன்னா உங்க ப்ராப்ளம், அதுல கேக் கட் பண்ணீங்கன்னா அது ஓகே. ஆனால் நாங்கள் கத்தியை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படிங்கிறீங்க. சொல்லுங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சவால் வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோன்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் எடுங்க மொபைல் ஃபோன். இப்போது ஃபோன் எடுத்துருக்கவங்களாம் கை வச்சுக்கோங்க. கை தூங்க. ஃபோன் இருக்கா? ஸோ உங்களுடைய திறமையை பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு சரியாக 5 நிமிடம் தரப்படும். இந்த ஃபோனில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் என்ன பண்ணீங்கன்றதை நான் கேட்பேன் அதுக்கப்புறம். அதனால் ரெடி, உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 5 நிமிஷம்.
ஓகே, நேரம் முடிஞ்சிருச்சு, ஸ்டாப். சரி. ஸோ ஃபோன் வச்சுருந்தவங்கலாம் சொல்லுங்கள், என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன மேடம் பண்ணீங்க? சார் இன்னைக்கு சேலரி போட்டாங்களா செக் பண்ணேன் சார். சம்பளம் போட்டாங்களான்னு செக் பண்ணீங்க. ஓகே, வெரி குட். நீங்கள் லேட்டாக வரும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டேன். அப்புறம் ஒரு ஃபாதருடைய கால் ரிசீவ் யாருக்கு மெசேஜ் போட்டீங்க? லேட்டாக எங்கள் அண்ணன் பையனுக்கு. ஓகே. லேட்டாக வருவேன்னு போட்டேன். நான் கால் பண்ணுறேன் முடிஞ்சோடனே அப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லி போட்டேன். அப்புறம் ஒரு இன்விடேஷனுக்காக ஃபாதர் கால் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அந்த மெசேஜ் பாஸ் பண்ணேன். டாக்டர் சரவணன் செலவன் வந்து இன்னைக்கு லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த மெசேஜ் வந்து ரிசப்ஷனுக்கு கம்யூனிகேட் பண்ணேன். ஓகே, ஆஃபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் பார்த்துருக்கீங்க. சரி, நீங்கள் வேறு யார் ஃபோன் யூஸ் பண்ணது? சேலரி போட்டாங்களான்னு செக் பண்ணேன். சேலரி போட்டாங்களா செக் பண்ணீங்க? செகண்ட் வீட்டிலேருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரிப்ளை வந்திருக்கான்னு பார்த்தேன். வேறு ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணேன். ஓகே, செய்திகள், அதாவது வீட்லேயும் வேறு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்க. இங்கே யார் ஃபோன் யூஸ் பண்ணது? கடைசி வரைக்கும் எனக்கு நெட்டே கனெக்ட் ஆகல சார். ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் 2 பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து எனக்கு கிடைக்கல. இப்போ உங்களுக்கு மொபைல் தரப்பட்டுச்சு, நீங்கள் வந்து சம்பளம் வந்துச்சா? ஓகே, பார்த்தீங்க. சரி, ஆஃபீஸ் வேலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்னென்ன இது பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ டக்குன்னு உங்களுக்கு நெட்டு வரல. ஓகே, சரி, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் ஏதாவது நடந்திருக்கா என்னன்னு ஏதாவது கேட்டிருக்கலாம்ல. ஃபோனில் அது கூட இருக்குல்ல. அதுக்கு இன்டர்நெட் தேவையில்லையே உங்களுக்கு, ஜென்ரலாகவே கால் போகுமே. என்ன சொல்கிறோன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி நமக்கு தெரியும். என்னன்னா இப்போ ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு நாங்கள் சொல்ல கிடையாது. என்னன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரியும், வீட்டில் அப்டேட் பண்ணியாச்சு. அதுக்காக வந்து மொபைல் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் நோண்டி நோண்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். எமர்ஜென்சிக்காக தான் சரி இதை ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸ் கூட தேவையில்லை சார், இது மட்டும்தான் இதை வச்சுக்கிறாங்க. இதில் இருக்கிற வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த தொழில்நுட்பத்தினால வந்து வெளிவர்ற அந்த என்ன சொல்கிறது, அதனால வந்து எவ்வளோ பேருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை வந்து அதான் நானே கேட்குறேன். கண்டினியூஸாக பார்த்தாலே கண்ணுக்கு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், ஒரு எமர்ஜென்சிக்கு தான் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஏன் வந்து இதை விட்டுட்டு இந்த பட்டன் ஃபோன் வச்சுக்கலாமே? எதுக்கு இப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சுக்கிறீங்க? இது வந்து ஆஃபீஸில் கொடுத்தது சார் எங்களுக்கு. இது வந்து நாங்கள் வந்து விரும்புறதில்லை சார். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் டெக்னிக்கலாக இங்கே ஒர்க் பண்ணுறனால இந்த மாதிரி மொபைல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண தொழில்நுட்பத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போங்க. இல்லை, தொழில்நுட்பத்துக்கு யூஸ் ஆகுது சார். அது வந்து நாங்கள் வேஸ்ட்டாக எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. சொல்லலையே சார், யூஸே பண்ண மாட்டோம், அது உதவாதுன்னு சொல்ல வரலையே. சவாலா இருக்குதுன்னு தான் சொல்றோமே தவிர அது உதவவே இல்லைன்னு சொல்லலையே. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி என்ன உதவுது? வேற யாராவது புதுசா? சார் இப்போ எனக்கு வந்து பேன் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட அட்டாச் பண்ணாமல் இருந்தது. பேங்க்கில் போய் கேட்டதுக்கு வந்து நீ கேவிபியோட டிலைட் ஆப்பில் வந்து நீங்கள் பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், 1 நிமிஷத்துலேயே அது வந்து அப்லோட் ஆகிட்டோம்னாங்க. அதே நான் எழுதி கொடுத்து இது பண்ணால் 1 வீக் ஆகும். எழுதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிடுங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகிடும் அப்படின்னா. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இந்த பேன் கார்டு வந்து டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ண எனக்கு ஆன்லைனில் கிடச்சிதுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இதே மாதிரி பேன் கார்டு அவங்க அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. அந்த லிங்க்கில் அவங்க போட்டவுடனே இந்த ஓடிபி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த ஓடிபி போட்டவுடனே 25,000 ரூபா போச்சு. பேங்க்கோடைய நான் சொல்கிறேன், அதே பேங்க்கு தான், பேங்க் பேர் நான் சொல்ல முடியாது, அதே பேங்க் மாதிரி பேரில் தான் டீட்டெயில் வருது. வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து நிஜமாவே பேன் கார்டு அப்டேஷனுக்காக இருந்த டைமில் இதுவும் வந்தவுடனே இதுதான் வந்துருச்சு போல இருக்கு, டக்குன்னு போடுவோன்னு ஒரு ஓடிபியை போட்டாங்க. அவ்வளோதான், 25,000 ரூபா புஷ் ஒரே நேரத்தில் முடிஞ்சு போச்சு சார். ஆனால் அந்த கேஷை நம்ம திருப்பி வாங்க முடியும் சார். அந்த நம்ம எப்படி அது போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அந்த 1930 எப்படி கேட்கலாமா? சார் திருப்பி இல்லவே இல்லை சார். நம்ம இமிடியேட்டாக அந்த 24 ஹவர்ஸ்லையோ இல்லை எத்தனை நாள் ஆனால் நம்ம போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணலாம். 1930 ஒரு நம்பரில் போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அவன் நம்பரில் நம்ம அனுப்பணும்னாக்கா அவன் அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீசர் பண்ணிவிடுவான். உடனே அந்த அக்கௌண்ட் ஃப்ரீசர் பண்ணிவிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஒரு சிஎஸ்ஆர் அந்த நம்பரில் கொடுத்தோன்னா அவன் எப்படியும் அதை வாங்கி கொடுத்துருவாங்க சார். அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு அவனுடைய ஆப்போசிட் அக்கௌண்ட்டை ஃப்ரீசர் பண்ணிவிடுவாங்க. அந்த லிங்க்கு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் அந்த 1930 நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அவன் சிஎஸ்ஆர் போட சொல்லுவான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு. இப்போ ஆன்லைனில் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள், ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணும்போதே அந்த அவேர்னஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஜட்ஜிலேருந்தோ உங்களுக்கு வீடியோ காலோ எது வந்தாலும் 1930 நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஆப்ஷன் இருக்குது சார். அந்த டெக்னாலஜினால தானக்கா ஸ்கேம் நடக்குது. அந்த டெக்னாலஜி நீங்க அதை மட்டும் தான் பாக்குறீங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, இப்போ எல்லாமே மோஸ்ட்லி வந்து கவர்மெண்டே லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்லைன் கொடுத்துடுச்சு. ஆன்லைன் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே கவர்மெண்டே கொடுத்துடுச்சு. அந்த ஆன்லைன் நீங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சவால் வந்துருச்சுன்னா அதுக்கு தீர்வும் அதே தொழில்நுட்பம் தானே கொடுக்குது.
நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா தொழில்நுட்பம்னு சொல்றோம். தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குதான், நான் அதை ஒத்துக்கிறேன், இல்லை நான் சொல்லவே இல்லை. வளர்ந்துருக்கு, இப்போ வளர்ந்துட்டும் இருக்கு, வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஏஐ அப்படின்ற முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்ற முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஏஐ அப்படின்ற முறையில் நிறைய, இப்போது நாங்கள் நர்சஸ் இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம், லேபில் இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி வேறு வேறு ஒர்க்கில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு ரோபோட் செஞ்சுட்டு போயிடுது. அந்த முறையை இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த நுட்ப இதில் அந்த ஏஐ 10 பேர் வேலையை அது செஞ்சுட்டு போயிடுது. இப்போ நாங்கள் 10 நர்ஸ் இருக்கிறோம், 10 நர்ஸோட வேலையை அந்த ஏஐ ஒன்று செஞ்சுட்டு போனோம். அப்போ எங்கள் வேலை, அப்போ அந்த தொழில்நுட்பம் எதுக்கு சாத்தியமா இருக்கு பார்க்க முடியுமா? அதுக்கு எது சாத்தியமா இருக்கு சொல்லுங்க. சவாலா தானே இருக்கு. மனித வளத்துக்கு வேலையை ஏஐ காலி பண்ணிடுச்சு. அதேதான் பாருங்க. நீங்க பெண்கள்லாம் இன்னைக்கு முன்னேறிட்டு வேலைக்கு போலான்னு பாக்குறோம். குறிப்பா நிறைய பேர் நர்ஸ் வேலைக்கெல்லாம் போலான்னு பார்த்தா எங்களுக்கு ஏஐ நர்ஸ் இருக்கு. அது பாருங்க எவ்வளவு வேகமா இந்த பக்கம் ஒருத்தருக்கு வென்ஃபிளான் போடுது, அந்த பக்கம் ஒருத்தருக்கு இது போடுது, அங்க இந்த பக்கம் ஊசி போட்டுக்கிட்டே அந்த பக்கம் பிளட் டெஸ்ட் எடுக்குது. பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்ற மாதிரி. எத்தனை பேரோட அது ஒர்க் அது செஞ்சுட்டு, அப்ப எங்களோட வாழ்வாதாரம் அந்த இடத்துல பின்தங்கி தானே போகுது. அப்ப தொழில்நுட்பம் வளர்ச்சின்றோம், அது சவாலா தானே இருக்கு. இப்போ சவாலா தானே இருக்கு அப்படிங்க. இவ்வளவு சொல்றாங்களே, இவங்க இப்ப வேலைக்கு வராங்க, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அடுப்பு ஊதி பருப்பு ஒன்றுத்துல போட்டு அந்த பருப்பு வந்த பிறகு சாப்பாடு, அது பிறகுதான் ஒரு அப்பளமோ ஒரு முட்டையோ. இப்போ பாருங்க கேஸு, போய் லைன்ல ஒரு நிற்கணும் கேஸ்க்கு புக் பண்ணுறதுக்கு. இப்போ கேஸ் ஆன்லைன்லேயே புக் பண்ணுறாங்க. யாரும் இப்போ இந்த கம்பெனியில் போய் புக் பண்ணுறது கிடையாது, கேஸ் ஆன்லைனில். ஒன்றில் அரிசியை போடுறாங்க, ஒன்றில் பருப்பை போடுறாங்க, ஒன்றத்தில் அப்பளம். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடுச்சு சார். எல்லாமே டெக்னாலஜி தானே. ப்ரெஷர் குக்கர்ல எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு? குக்கர் 3 நிமிஷத்துல வெந்துடுது உங்களுக்கு குக்கர்ல சாப்பாடு. அவங்க என்டையர் வீட்டுக்கே அவங்க அவங்களுக்கு சமைக்கணும்ன்ற ப்ரெஷர் குக்கர்ல சிம்பிளா ஒண்ணுமே இல்ல சார். ஒரு குக்கர்ல ஒரு வெங்காயத்தை போட்டு பட்டலவங்க போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு அரிசியை போட்டா விஜில் விஞ்சி 10 நிமிஷம். நான் கேட்டது தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ச்சியில இருக்குதுன்னு. ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில நம்மளோட அந்த வாழ்வாதாரம் தாழ்த்தப்படுதுன்னு தான் நான் சொல்றேன். அதை நம்ம சவாலா சந்திக்கிறோம். அதுக்கு என்ன உந்துதல் இருக்குன்றதை தான் நியூ டெக்னாலஜிக்கு போங்க, இன்னும் அட்வான்ஸா படிச்சு நியூ டெக்னாலஜி போங்க, இன்னும் அட்வான்ஸா படிச்சு நியூ டெக்னாலஜி. ஆமா போங்க, நர்ஸ் வேலையை விட்டு வேற வேலைக்கு போங்க அப்படிங்கறாங்க. சார் அவங்க குயிக்கா எல்லாமே முடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாயிட்டு எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது லேடிஸ்க்கு. இப்ப லேடிஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையுதுன்னா அப்ப லேடிஸ் எல்லாம் நீங்க கேஸ் குயிக்கா ஆயிருது. எங்க வேலையில ஆபீஸ்க்குள்ள நாங்க அதனால நடக்க முடியல. நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதனால கம்மியாகுது. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது உடல் ரீதியா. நீங்க சொல்றதபடி பார்த்தா பெண்கள் திருப்பியும் உட்கார்ந்து அடுப்புதுங்க, உரல்ல இடிங்க, ஆட்டுக்கல்ல அரைங்க, அப்படிதான் ரொம்ப நாளமா அடுப்புது சொன்னதான் மாத்துறதுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அப்படிதான் செய்யணும்னு சொன்னாலும் அதையும் சமாளிச்சு நான் என் வேலையும் பாத்துக்கிறேன். இதுல டக்குன்னு ப்ரெஷர் குக்கர்ல இதை முடிச்சுட்டு நான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போறேன், பொருளாதாரத்துல நான் வளர்றேன். நீங்க என்னன்னா உங்களுக்கு அதனால உங்களுக்கு உடம்பு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ப்ரெஷர் குக்கர்ல வச்சுட்டு எனக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சா நான் வாக்கிங் போறேன் அப்படிங்கிறாங்க. போக மாட்டாங்களா? போறீங்களா வாக்கிங்? கண்டிப்பா போவேன். எங்க போறீங்க வாக்கிங்? போறீங்களா இல்லையா? போயிடலாம். சார் காலையில இருந்து அவங்க போய் படுக்கைக்கு போற வரையும் அவங்க வேலையை இந்த மாதிரி தொழில்நுட்பம் ரீதியா செய்யாம அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா இந்த வாக்கிங்கே தேவையில்லை சார். அதுக்குன்னு ஸ்பெசிஃபையா ஒரு டைம் தேவை கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்யும் போது அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டைம் தேவையே கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க நீங்க? அவங்க வேலை இப்போ சமையல் அப்படிங்கிறது எல்லாரோடைய தேவை. நீங்க சொல்ற அந்த சமையல் வாதத்தை என்னால ஒத்துக்கவே முடிய மாட்டேங்குது. சமையல்ன்றது பெண்களோட கடமை. அவங்க போய் அரைச்சு வேலை செய்யணும், அதனால அவங்க வாக்கிங் போகணும்னு அவசியம் இல்லைன்றது திருப்பியும் இன்டைரக்டா ஒரு பெண்கள் மேல உன் வேலை சமைக்கிற உன் வேலை கடமை அப்படிங்கிற மாதிரி. நர்ஸா வேலைக்கு வந்தா நர்ஸ் வேலை செய்யறது உங்க கடமை, நீங்க போய் அட்மின் வேலையும் செய்யுங்கன்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி வீட்டில் சமைக்கிறது அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லாரோடைய கடமை. அதை ஷேர் பண்ணோம். ஒருத்தர் காய் நறுக்கலாம், ஒருத்தர் பாத்திரம் கழுவலாம், ஒருத்தர் குக்கர்ல சாப்பாடு வைக்கலாம், எல்லாமே சேர்த்து செய்யலாம். இது எல்லாத்துக்குமே இப்ப மெஷின் வந்துருச்சு சார். அது வந்ததுனால எல்லாரும் மத்த வேலையை பார்த்துட்டு போறாங்க. அந்த வேலை செய்யாதனால இப்ப அவங்களுக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனை வருது இல்லையா? அப்போ ஹாஸ்பிட்டல்ல தேடி தானே போறாங்க. இந்த வேலை செஞ்சா அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனை இல்ல. செல்லவே செல்லாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த சமைக்கிறதுன்றது எல்லாரும் சம்பந்தப்பட்ட வேலையை பார்த்தாதான் புதுமை பெண்களும் நம்ம யோசிக்க முடியும். இன்னைக்கும் நான் தான் போய் சமைப்பேன், இது என்னுடைய வேலை தான் நீங்க ஸ்ட்ரிக்டா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா
வீட்டை வந்து புதுமை பெண்களாக பார்க்க முடியாது. புதுமை பெண்கள்னா சமையல்ன்றது வீட்டில் எல்லாரோடைய கடமை. எல்லாரும் சாப்பிட்றோமா இல்லையா, எல்லாரும் துணி போடுறோமா இல்லையா, அப்போ எல்லாரும் சேர்ந்து துணி துவைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், சமையலுக்கு என்னென்ன பண்ணணும். துணியை தூக்கி மெஷினில் கூட நாங்கள் வந்து போட மாட்டோம் அப்படின்னா அது என்ன கணக்கு? இல்ல அவங்க சமைக்கிறாங்களான்னு கேக்குறோம் சார் நாங்க. அவங்க சமைச்சாங்கனாக்க வாக்கிங்கே தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்றோம். சரிங்களா? டெக்னாலஜில வந்து அவங்க எல்லாமே வாங்கி தான் சாப்பிட்றாங்க. அவங்க பேசுறாங்களா, அவங்க கிட்டயே கேளுங்க. அவங்க வந்து அவங்களோட டெய்லி பத்தின ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க சிக்கிட்டீங்க. டெய்லி ரொட்டீனுக்கு வந்து அவங்க மோஸ்ட் ப்ராபபிலி வந்து வீட்ல குக் பண்றாங்களா இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ்னா கேளுங்க, சொல்றேன் நாங்க. நீங்க வந்து வாக்கிங் நான் இப்ப சொல்றேன் நீங்க வந்து கேஸ்ல அரிசி பருப்பு அது எதுமோ சொன்னீங்களே, வெங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டு போட்டு ரைஸ் போட்டா வெஜிடபிள் பிரிஞ்சின்னு சொல்றீங்களா, இல்ல ஒரு பட்டனை தட்டினா சார்? அதேதான் சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம சிஸ்டர் சொன்னாங்க. சிஸ்டர் சொல்லும் போது நம்ம சிஸ்டர் ஒரு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க சீக்கிரமா. வந்துட்டு பிறகு அவங்க கேட்டாங்க, ஐயோ அம்மாக்கு நான் என்ன பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் ஒண்ணுமே பண்ணல, ஒரு சாம்பார் சாதம் போட்டு அப்படியே அவங்க அம்மாக்கு அனுப்பிட்டேன். அம்மா சாப்பிட்டு சொல்றாங்க, ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு ஏபில போட்டு வாங்கி கொடுத்துட்டான். அதே சிஸ்டருக்கு தான், இப்ப என்ன கேட்ட சிஸ்டருக்கு தான் வந்துட்டாங்க சீக்கிரம் டியூட்டிக்கு. நீங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. ஆமா சொன்னாங்க, அம்மாக்கு சாப்பாடு பண்ணணும், ஒரு பிரச்சனையே இல்ல. ஸ்விக்கில போட்டு 10 நிமிஷம் சாப்பாடு அம்மாக்கு டெலிவரி ஆயிடுச்சு. உங்களை டெலிவரி பண்ண உங்க அம்மாவுக்கு அவங்க சாப்பாடு டெலிவரி பண்ணி இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு செஞ்சே தெரியல, உங்க வீட்ல நீங்க நாங்க 10 நிமிஷம் வரைக்கும் போறீங்க, 10 நிமிஷம் வரைக்கும் சமையல். குக்கர்ல போட்டா 10 நிமிஷம், இட்லி 10 நிமிஷம், சட்னி மிக்ஸில அரைச்சா 10 நிமிஷம். யார் அம்மிக்கல உட்கார்ந்து சட்னி அரைச்சிட்டு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. உங்க 2 பேர் பிரச்சனை எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதா இல்ல செஞ்சு சாப்பிட்றதான்ற ஒரு பிரச்சனை. வீட்ல ஒரு 10 பேர் விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த போன்ல பார்த்து இப்ப 10 பேருக்கு வந்து எத்தனை தக்காளி எத்தனை வெங்காயம்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஆப்பை பார்த்து தான் நாங்க என்ன பண்றோம், சமைச்சு கொடுக்குறோம். இப்போ திடீர்னு வீட்டுல விருந்தாளிங்க வரும்போது பால் இல்லாம போகுது. ஸோ அந்த டைம்ல பையனை போய் பால் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா பையன் என்ன சொல்றான்னா, அம்மா அதுதான் ஆன்லைன்லயே பால் வருதேம்மா, நீங்க ஆன்லைன்லயே வாங்கி டக்குனு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருது. கடையில லைன்ல போய் நிக்கிறத அவாய்ட் பண்ணி ஆன்லைன்ல நான் கடைக்கு போற டைம்ல நான் அந்த நேரத்துல நான் வீட்ல இருக்கிற விருந்தாளிங்க கிட்ட நான் பேச முடியுது. ஓகே. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு 10 பொருள் வாங்க வேண்டிய அவசர தேவை இருக்கு, இல்ல ஒரு பொருள் தேவை தீர்ந்து போச்சு, ஒரு அன்டைமா இருக்கு, இந்த பர்டிகுலர் கடை எனக்கு இல்லை அப்படின்னும் போது வீட்டுல விருந்தாளிங்களை நான் ட்ரீட் பண்ணணும், அவங்களை இது பண்ணணும் போது உள்ளங்கையில் உலகம், டக்குன்னு அந்த டெக்னாலஜியில் அந்த பொருள் வந்து சேருது. வர்ற விருந்தாளியோட நான் வந்து நேரத்தோட பேச முடியுது. அவங்கள உட்கார வச்சுட்டு நான் கடைக்கு போறது அது நல்லது இல்ல, வாங்கிட்டு வந்துட்டு வர்றது வந்து சரியா இருக்காது. என்னால விருந்தாளையும் கவனிக்க முடியுது, மற்ற விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கேளுங்க. இப்போ பெண்கள் முன்னேற்றம் தொழில்நுட்பம் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பேசுற டாபிக் எல்லாமேன்னு பார்த்தா சாப்பாடு, அப்படி போட்டீங்களா, சாப்பாடு, ஆன்லைனு, ட்ரெஸ், ஷாப்பிங் இத பத்தி தான் பேசுறோமே தவிர அதை தாண்டி என்ன பேசுறோம், அவங்க அத தாண்டி என்ன முன்னேறி எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது அதுல எங்க நம்ம இது பண்ணிருக்கோம்னு கேக்குறேன். நான் சொன்ன விஷயம் ஏன்ற விஷயத்தை நான் பேசினேன், ஆனா அதுக்கான பதில் எனக்கு வரவே இல்லை. ஏஐயால வேலை போச்சுங்கறாங்க. வேலை வாய்ப்பை பத்தி நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் சொல்றேன், நிறைய தொழில்நுட்பம், அதாவது பெண்கள் முன்னேறி இருக்கிறாங்க, வேலைக்கெல்லாம் போறாங்க, எல்லாம் ஓகே. எத்தனை அரசியல்ல போயிருக்கிறாங்க, மற்றபடி ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, இது அது எல்லாமே ஓகே. லாரி ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லாமே ஓட்டுறாங்க. ஆனாலும் முன்னேறி தான் இருக்கிறாங்க. அதுல எத்தனை சவால்களை பெண்கள் சந்திக்கிறாங்க, அதை நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா? முன்னேறிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கணுமே தவிர அவங்க அந்த இடத்துல என்ன சவால்களை சந்திக்கிறாங்கன்றதை எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அது நம்ம பேசுறோமா? இல்ல. அந்த காலத்துல ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும்னா, பெண்கள் இப்போ வந்து விமென்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. விமென்ஸ் டேன்னு கொண்டாடும் போது அந்த இடத்துல வைக்கிற போட்டின்னு பார்த்துக்கோங்களேன். கோலம் போட்டி வைப்பாங்க, சமையல் போட்டி வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில போட்டியெல்லாம் அது வைக்கும்போது அத்தனை போட்டி வைப்பாங்க. ஏங்க அத்தனை போட்டி வைக்கிறீங்களே, முன்னேறி இருக்கிறத வச்சு வைக்காம நீ இன்னும் சமையல் தான் பண்றதுக்கு ஆளு, நீ இன்னும் கோலம் போடுறதுக்கு தான் ஆளு, நீ இன்னும் தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் ஆளு, இதை தான் சொல்லி அங்கே பிளைண்ட் பண்றாங்க. அதுல எங்க முன்னேற்றம் இருக்கு? இன்னொரு விஷயமா இதில் நான் வைக்கிறேன், அழகி போட்டிகள் வைக்கிறாங்க. அழகி போட்டிகள்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. அதை வைக்கும்போது அப்பெல்லாம் கிராமத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, பசங்க உட்காந்துட்டு, பசங்கள்லாம் பொண்ணுங்கள்லாம் வரும்போது, மச்சான் அங்கே பாடுறா
அந்த பொண்ணு அழகா இருக்குதுடா, டேய் அதுக்கு எத்தனை மார்க்டா போடலாம், ஒரு 10 போடலாமா, இல்ல டேய் இல்லடா அதுக்கு ஒரு 35 போடலாம், டேய் அது பாஸ்டா. பட்ட பேர்லாம் வேற வைப்பாங்க. ஆமா, கூந்தல் அழகி, கண்ணழகின்லாம் பட்ட பேர் வைப்பாங்க. இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அழகி போட்டின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல மார்க் தான் போடுறாங்க. அழகி போட்டின்னு ஒண்ணு வச்சுட்டு அவங்களும், அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? திரும்ப பெண்ணை வந்து ஒரு பொருளாதானே ஆகிட்டு இருக்கீங்க. அது சவாலா தானே இருக்கு. சரி, அவங்க என்ன கேட்கறாங்க, இந்த தொழில்நுட்பத்துல இதெல்லாம் மாத்துனீங்களா? இந்த தொழில்நுட்பத்தால உங்களுடைய வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? வேலையே போகிற நிலைமைக்கு ஏஐ கொண்டு போய் உங்களை கொண்டு போய் விட்டுருச்சுன்றாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நிறைய ஆரம்பிச்சது. ஸ்டார்ட் அப் கம்பெனியில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட். வித்தவுட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம சின்ன ஒரு ஒர்க் செய்ய போகிறனாலும் கான்ஃபிடென்ட் வரும், வீட்டிலேருந்து நம்மளால் செய்ய முடியும். வித்தவுட் நம்மளுக்கு எப்படி சொல்ல வரேன்னா, யாரும் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம டெக்னாலஜி மட்டும் தான் உதவும். வித்தவுட் டெக்னாலஜி அதை நம்மளால பண்ண முடியாது. இல்ல, எப்படி அந்த வித்தவுட் டெக்னாலஜி எப்படி பண்ண? எப்படி சொல்ல வரேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டயா கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பக்கத்துல வாங்கலாம். இங்கே பக்கத்தில் யாருன்னு நம்ம ரிலேட்டிவ்ஸில் வாங்கலாம். ஒரு பெரிய லெவலில் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவை. அப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரொப்போசலை ஒருத்தவங்க ஒரு கம்பெனிக்காக நம்ம ஏறும்போது நம்மளோட டெக்னாலஜி மட்டும்தான் அதுக்கு. இப்போ நான் அதை வந்து நான் நினச்சேன்னா இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே ஒரு 5 கம்பெனிக்கோ 6 கம்பெனிக்கோ என்னால் மெயில் பண்ண முடியும். அது மூலயமா என்னன்னா அவங்க எனக்கு ப்ரொப்போசல் அக்செப்டடா, என்னோட ப்ரொப்போசல் எப்படி இருக்குன்றத சொல்ல முடியும். இதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு தொழில் முனைவராக மாறுறேன். நான் ஒரு தொழில் முனைவராக மாறும்போது ஒரு துவக்க தொழில் அப்படின்னு பண்ணும்போது நான் கம்பெனியாக ஏறி நான் இப்படி ஒரு தொழிலை தொடங்குறேன், நான் இப்படி ஒரு முயற்சி பண்ணுறேன், புதுசாக நான் ஒன்று இப்படி செய்கிறேன் அப்படின்னு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே நான் இங்கேருந்து அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன். அவங்க அந்த ஸ்டார்ட் அப் சம்மந்தமான டீட்டெயிலெலாம் கொடுக்குறாங்களே, அங்கே அப்ளை பண்ணுறேன். சீட் ஃபண்ட்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெலாம் நான் அப்ளை பண்ணுறேன். எம்எஸ்எம்இன்ற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்னுடைய ப்ரொப்போசல் பார்த்து எனக்கு நிதி கொடுக்குறாங்க, இல்லை என்னை ப்ரெசென்ட் பண்ண கூப்பிட்றாங்க. அதை நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா. இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் நாங்கள் வீடு வீடாக நான் ஏறி, அதாவது ஆஃபீஸாக என்னால் ஏறி போக முடியாதுல்ல. இன்றைக்கி இருக்க இந்த இணையமோ இந்த விஷயமோ என்னை அந்த உலகத்துக்கு, புதிய உலகத்துக்கு கொண்டு போய் என்னை தொழில் முனைவராக மாற்றுது. நான் ஒரு இடத்துல தொழிலுக்கு வேலை செஞ்சாலும் இன்றைக்கி நான் ஒரு முதலாளியாக உருவாகிறதுக்கு, ஒரு தொழில் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்றாங்க. அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ டாபிக்ஸ் பேசிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த அதே சைடில் இருக்கிறீங்களா, இல்லை சைடு மாற விரும்புகிறீங்க? நாங்கள் சவால் தான் அப்படிங்கிறீங்க. இல்லை, நாங்கள் உந்துதல் தான். எனிபடி சவால் தான், உந்துதல் தான் சார். ஆனால் நான் வந்து உங்கள் 2 பேரில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத நான் எப்படி இது பண்ண போகிறேன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி ஒன்று வைக்க போகிறேன். என்னென்னா, இப்போ டக்குன்னு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள்லாம் சவால்னு பேச போகிறீங்க, நீங்கள்லாம் உந்து சக்தின்னு பேச போகிறீங்க. புதுசாக ஏதாவது நீங்கள் யோசித்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் என்ன சவால் எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் என்ன உந்து சக்தி எடுத்துகிட்டு வரீங்க தொழில்நுட்பத்தால்? இந்த சவாலில் அதிகமாக பேசினவங்க யார்? இங்கே இங்கே ஓகே. நீங்கள்லாம் உந்து சக்தியெல்லாம் இப்போ பேசியே ஆகணும். ஓகே, இந்த உந்து சக்தின்னு பேசுனீங்க பாருங்களேன், நீங்கள்லாம் இப்போ சவாலை எடுத்து கொட்டியே ஆகணும். பார்க்கலாம். சரி, பார்ப்போம், யார் ஆரம்பிக்கிறீங்க? ட்ரெஸ் ஒன்று நான் ஆன்லைன்ல பண்ணேன் சார். ஆன்லைன்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனா அவங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது டேமேஜா இருக்குங்க சார். இதே நான் டைரக்டா போய் வாங்கியிருந்தேன்னா எனக்கு அது நல்ல பொருளா இல்ல அது டேமேஜ் பொருளான்றதை நான் பார்த்து வாங்கிட்டு வருவேன். அப்புறம் ஏன் அந்த சைடு உட்காராம இந்த சைடு உட்காந்து பேசுனீங்க? சார் நீங்க தானே சொன்னீங்க சவால். பாருங்க, ட்ரெஸ் எனக்கு இதனால லாஸ்ங்க சார். நீங்க அதே போட்டோ பிடிச்சி பேக் மெயில் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அதான் பாருங்க, ஆன்லைன்ல கிழிஞ்ச புடவையே இல்லைன்னா வந்த புடவையே கிழிச்சு நீங்க இதை கிழிச்சு அமைச்சிருக்கீங்கன்னு நீங்க வந்து போட்டோ எடுத்து, அது என்ன வந்து பேக் மெயில் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா போட்டோ பிடிச்சி மெயில். பேக் மெயிலா? அது என்னங்க பிளாக் மெயில் மாதிரி இருக்குது. ஓகே, அத பேக் மெயில் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, ரிட்டர்ன் அவங்களுக்கு திருப்பி அமைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாட்டி ஆஃபர் வேற, தவறான பொருள் தந்த காரணத்தினால் உங்களுக்கு இரட்டை புடவைகள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கும். அப்படிலாம் இல்ல சார், எந்த ஆப்ல சார் அந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் இல்ல, ஆனதுதான். அவங்க பாருங்க, ஆப்ல பொருள் வாங்கினவங்க துடிக்கிறாங்க. மெயில் போடணும், அதுக்கு அந்த கஸ்டமர் கேர் காட்டணும், பேசணும். அவங்க ஃபோன் பண்ண நம்ம ஆஃபீஸ்ல இருந்து அந்த ஃபோன் எடுக்க முடியாது, அவங்க நம்ம ட்ரை பண்ண நம்ம எடுக்க முடியாது. ரொம்ப ஒஸ்ட் சார். நியூ டெக்னாலஜி ரொம்ப ஒஸ்ட். என்ன சைடு அடிச்சிட்டாங்க.
சரி, என்ன உந்து சக்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க நிறைய கிளாஸஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ நான் கோடிங் பண்ணனாலும் சரி, ஆன்லைன் கிளாஸ் பண்ணாலும் சரி, இப்போ நான் ஒரு ஜாப் போயின்னு இருக்கேன், இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நான் எக்ஸ்ட்ரா பண்ணேன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் போவேன், நான் பண்ணிப்பேன். எனக்கு கிடைக்கிற 2 ஹவர்ஸில் அன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் நான் போட்டுட்டு நான் பண்ணிப்பேன். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், ஹையர் எக்ஸாம் எழுதணும், நான் அப்ராட் போடணும்னா ஆன்லைன் க்ளோஸ் இருக்கு, நான் அது மூலிமா நான் படித்து என்னோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு இருக்கு. இப்போ நீங்கள் அவ்வளோ சவால் முதல்ல சொன்னீங்க, இப்போ என்னடா எனக்கு இது இருக்குது, இந்த அட்வான்டேஜ் இருக்குன்றீங்க. அந்த விஷயம் நான் பண்ணுறேன்றதுனால நான் அதை சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அனுபவப்பட்டீங்க, நீங்கள் புடவையில் அனுபவப்பட்டு கிழிஞ்சு போச்சு, அதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தினால இந்த டீட்டெயிலெலாம் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அதில் அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு தொழில் முனைவோராக நம்ம வர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இன்றைக்கி தொழில்நுட்பத்தினால இருக்குது. ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். இங்கே நிறைய செவிலியர் இருக்கீங்க. இன்றைக்கி கோவிட் டைமில் நிறைய முடியாதவங்க, வயது முடியாதவங்க, அவங்க எல்லாருக்குமே ஹோம் நர்ஸ் ரொம்ப தேவைப்பட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு ட்ரெயின்டு நர்ஸ் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு ஹோம் நர்ஸ் நெட்வொர்க்காக நீங்கள் அமைஞ்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை ஒரு ஹோம் நர்சிங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டாகவே நீங்கள் ஹோம் நர்சிங் பண்ண முடியும். தட் இஸ் பாசிபிள். நீங்கள் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது இல்லாமையும் நீங்கள் ஹோம் நர்சிங் ஸ்கில்லை நீங்கள் ஒரு நெட்வொர்க்காக க்ரியேட் பண்ண முடியும். இது மாதிரியான நமக்கு தெரிந்த திறனை நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில் முனைவோராக ஆகலாம். பெரிய அளவில் நமக்கு கல்வி இல்லைனா கூட நமக்கு இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. கல்வி வீட்டில் இருந்தே இன்றைக்கி கற்றுக்கொள்ள முடியும். கல்வி மட்டும் இல்லை, சில திறன்களை கூட நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்றீங்களே, ஒரு பெண் ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பெரிய கல்வி இல்லை, வீட்டில் சமைக்கிறது அதுதான் வேலையாக அவங்க வளர்க்கப்படுறாங்கனால கூட அந்த சமையல் கலையே அவங்க ஒரு கேட்ரராக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆன்லைனில் எத்தனையோ பேர் அக்கா சமையல், அம்மா சமையல், வில்லேஜ் சமையல், பாட்டி சமையல்னு இன்றைக்கி அவங்க இன்றைக்கி ஒரு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், நான் அரைக்கிற மாவு, நான் அரைக்கிற பொடி, அதெல்லாம் இன்றைக்கி சேல்ஸில் போய் அவங்க ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறது. அதாவது அவங்களால இந்த சமூகத்தில் இந்த கல்வி தான் அவங்களுக்கு கிடைச்சிது, இந்த திறன் தான் கிடைச்சிது, அதையே அவங்க பயன்படுத்தி இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள். பாதுகாப்பு ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காவலன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் SOS பட்டனை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோன்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபோனில் அந்த ஆப் இருக்குது, SOS பட்டன் இருக்குது. உங்களுக்கு ஒரு அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் வருது, ஒரு ரிஸ்க்கான ஒரு சூழல் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோனை, உங்களுடைய ஃபோனையே இப்படி 3 முறை நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஜிபிஎஸ்லேருந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் எங்கெல்லாம் நகர்றீங்க, எங்கெல்லாம் போகிறீங்கன்றது இம்மீடியட்டாக பக்கத்தில் அந்த காவலன் ஆப்பில் அலர்ட் போகும். இங்கே ஒரு SOS அலர்ட் வந்திருக்கு, இந்த ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு பர்சன் மூவ் ஆகிட்டு இருக்காங்க, அவங்கள நோக்கி பேட்ரோல் வண்டி வந்துடும். அப்போ இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. அப்போது ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஃபோனையோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணும்போது நமக்கான முன்னேற்றத்துக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் அதில் தேட வேண்டியிருக்கோம். நாம் தான் அதில் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இது எனக்கு எதுக்கு, எனக்கு எப்போல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. இப்போது காவலன் ஆப் மாதிரி ஒரு ஆப் நமக்கு எப்போ யூஸ் ஆகும், எனக்கெல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அப்படி தான் நம்மலாம் வேண்டுறோம், ப்ரேயர் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் நடக்கிற எல்லாருக்குமே அவங்களும் அப்படி தான் நினச்சி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வெளியே அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான சேவைகள் நம்ம பயன்படுத்திக்கிறதுல தவறு கிடையாது. அப்போ புதுமை பெண்களாக நம்ம போகிற அந்த இடத்துல நம்மை நோக்கி இருக்கக்கூடிய இந்த சவால்களை நம்ம புரிந்து கொண்டு நம்மை புதுமை பெண்களால் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நம்மளை நாமளே தேடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்மளை இந்த புதிய விஷயங்கள் திருப்பி நம்மளை பழைய பெண்களாகவே மாற்றுது. அப்படின்னா இதை வாங்கிக்க, இதை மாட்டிக்க, இதை செய்துக்க அப்படின்னும் போது இது இல்லை என்னுடைய வேலை, இதை தெரிந்து கொள், இதை கற்றுக்கொள், இதை பிடித்துக்கொள், இதை பற்றிக்கொள், இதிலிருந்து மாறி அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் இன்றைக்கி தொழில்நுட்பம் நமக்கு உதவியாக இருக்குது. அதுக்கு அரசும் அரசு சாராத நிறைய விஷயங்கள் நமக்கு உதவியாக இருக்குது. அதை தேடி எடுத்துக்கொள்வது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஆக உந்து சக்தியாக இருக்கிறது, சவால்களும் இருக்கிறது. சவால்களை எதிர்கொள்வோம், உந்து சக்தியை பற்றி கொள்வோம். அதுதான் புதுமை பெண்களும் புதிய சவால்களும். மாறி வரும் இந்த உலகத்தில், நவீன உலகத்தில் முன்னேற்றத்தை நோக்கி போகிற நமக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. அந்த சவால்களை எதிர்கொண்டு வென்றெடுப்போம் புதுமை பெண்களாக. இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டு.
இது ஒரு அருமையான வாய்ப்பை மாதா தொலைக்காட்சி நமக்கு இது ஏற்படுத்தி கொடுத்து நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பக்குவமான சில செய்திகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மாதா தொலைக்காட்சி அனைவருக்கும் ஒரு நன்றி. அதோடு சேர்த்து சென்ட் தாமஸ் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று இதே மாதிரி அடுத்த ஒரு அருமையான ஒரு தலைப்பில் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன். சந்திப்போம். Thank you.